வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிற வீடியோவும், அப்புறம் வந்து எங்கள் ஊர்லலாம் எவ்வளோ மழை பெஞ்சுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. மழையில் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நானும் காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்தது. மழை, செம்ம மழை. இந்த மழை இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மழை வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் எடுத்தேன். நான் வெளியெல்லாம் எங்கேயும் போயிட்டு தூரமெல்லாம் எடுக்கலை. வீட்டு பக்கத்தில் தான், எங்கள் வீட்டு ஓரத்தில் தான் எடுத்தேன். இது வந்து எங்கள் தெரு. இங்கே வந்து எங்கள் பூச்செடிலாம் இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மழையில். எங்கள் தெரு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரே ரொம்ப அழகாக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி தான் உங்கள் ஊருங்களும் அழகாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் மழை எப்படி இருக்குது, நிறைய மழையா எப்படின்ட்டு சொல்லுங்கள். இங்கே வந்து இந்த எல்லோ கலர் பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பசங்க விளையாடுற கிரவுண்டு. மழை இருக்கிறதுனால ஒரு இந்த தீபாவளியிலேருந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஒரு 3 நாளாக சரியான மழை. மாடுங்க மேய கூட முடியல, அவ்வளோ மழை, ஈரம், சேறு. மாடுங்க பாருங்கள் மேயாமல் நின்றுக்கினே இருக்குதுங்க. பசங்களும் விளையாட வரல. டெய்லி அவங்க விளையாடுவாங்க சாயந்தரத்தில், காலையில். ஒரு 2 நாளாக விளையாடவே வரல. எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சையாக செம்மையாக அழகாக இருக்கும். என்னை பார்த்துட்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. மழை தான் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, அதை தான் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நான் அழகாக இருந்ததுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு பார்க்குறேன். மழை சூப்பராக இருந்தது. தீபாவளி டைமுக்கு மழைக்கு சூப்பராக இருந்தது. இந்த மழை தண்ணி பாருங்கள், இந்த வாசலுக்கு வந்து நிறைய சேர்ந்து எங்கள் வாசலுக்கு வருது. இப்போ கோழி நல்லா அப்படி நனையுது. மழை கோழி எல்லாம் வெளியே நனையிறாங்க. பூச்செடிலாம் அழகாக இருக்குது. பூச்செடிங்க செடியில் சூப்பராக இருக்குது. சேவல் பாருங்கள் குளிர் பிடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்குது. ரோடு ஃபுல்லாக தண்ணி தான். இன்னும் முன்னாடி போனால் ஒரு பெரிய வந்து இது பிரிட்ஜு வரும். அது ஃபுல்லாக தண்ணி ஓடுது. நான் அதை எடுக்கலை. இங்கே போகிற தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் போய்ட்டு சேர்ந்து அது ஏரிக்கு போயிடும் அந்த தண்ணிலாம். அதை நான் எடுக்கலை. அப்புறமா இன்னொரு டைம் எடுத்து காட்டுறேன். இது வந்து நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து நாங்கள் எப்பயுமே எடுக்கிற கடையில் தான் எடுத்தோம். தள்ளுபடின்னு சொன்னாங்க, அதனால் போயிட்டு எடுத்தோம். ட்ரெஸ்ஸெலாம் கிளாத்துலாம் நல்ல குவாலிட்டியான கிளாத்துங்க தான். ரேட்டு தான் ஒன்றும் தள்ளுபடி மாதிரியே தெரியல. 650 ரூபான்னு சொன்னாங்க இந்த சேரீ. தள்ளுபடியில் 550ன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி தள்ளுபடி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். வெளியே வந்து கேட்டு பார்த்தா சாதாரணமாகவே இதோடைய ரேட்டு வந்து 550 ரூபா தான் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு தள்ளுபடியாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டேன் நான். சரி பரவாயில்ல, எப்பயுமே எடுக்கிற கடை தானே, அதனால்
சரின்னு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ அந்த ரோஸ் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துட்டேன். இது வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது, கலரும் டிசைனும் நல்லா இருக்குது, அதனால் இந்த சேரீ எடுத்தேன். ப்ரௌன் கலரு. இது வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால நான் வந்து இதுக்கு ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டேன். தீபாவளி அன்னைக்கே இதை வந்து நான் வேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து தைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். அன்றைக்கி வந்து நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஒரு ஐடியா போட்டுன்னு இருக்கிறேன். நீங்களாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா, இல்லை இன்னும் எடுக்கலையா, எடுக்க போகிறீங்களா எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய கடையில் தள்ளுபடி தராங்க, ஆனால் அது தள்ளுபடியானே தெரியல. இப்போ வந்து எனக்கு 3 சேரீ, எங்கள் பொண்ணுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு நைட்டி நல்லா இருந்ததுங்க. நைட்டி சூப்பராக இருந்தது. இது வந்து 250 ரூபாய் தான் நைட்டி. இது வந்து மயில் பச்சை, மயில் கலரு. இதுதான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் இந்த கலர் எடுத்தேன். அது சூப்பராக இருந்தது. அதுவும் 250 தான். இது வந்து இதே மாதிரி சுடிதாரும் அதே ரேட்டு தான். ரேட் இல்லை, சுடிதார் ரேட் அதிகம், காட்டன் சுடிதார் இது, ஆனால் மயில் கலர், அதனால் எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ தைக்கணும். தைக்கிறதுக்கு எப்போ தைப்போன்னு தெரில, தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் கலரில் ஒரு கவுன் எடுத்தேன். பேர் ஏதோ சொன்னாங்க, அந்த ட்ரெஸ்ஸு பேர் எனக்கு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு வந்து சுடிதார், பச்சை கலர் சுடிதார் ஒன்று, ரோஸ் கலர் கவுன் ஒன்று எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரு பேண்ட்டு, ரோஸ் கலர் பேண்ட் ஒன்று, வெள்ளை கலர் பேண்ட் ஒன்று எடுத்தேன். அவ்வளோதாங்க தீபாவளி ட்ரெஸ்ஸு. பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம். அதெல்லாம் வந்து இதில் வந்து வைக்கலை நான். அவருக்கும் ட்ரெஸ் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் வழக்கமாக நான் செய்கிற வேலை தான், பாத்திரம் கழுவணும், எடுத்துன்னு வந்து போட்டுருக்கிறேன். அதெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துன்னு போய்ட்டு உள்ளே வைக்கணும். அது வந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சி உள்ளே வைக்கணும். சமையல் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளை சாதம் தான் பண்ணியிருக்கிறேன். வெள்ளை சாதம் காலையில் தான், இது காலையில் சாப்பாடு தான் இது. மதியத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பீன்ஸ் கூட ஒன்று போட்டேன். சாம்பார் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட்டு, அப்பளம். அது வரைக்கும் தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.